ஸ்ட்ரைட் பிளாஸோ ஸ்டிச் பண்ணேன். கிளாத்தை 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே ஃபோல்டிங்க்கு 2 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அங்கேருந்து பிளாஸோட ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. என்னோடய ஹைட் 39 வந்து ஃபஸ்ட்டு ஹைட் மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கலாம். இதை வந்து ரெடி லென்த் பிளாஸோ ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஃபோல்டிங்க்கு விட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு லைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எலாஸ்டிக் எவ்வளவோ உங்கள் எலாஸ்டிக் சைஸ் எவ்வளோ அதில் டபுள் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் வந்து எலாஸ்டிக் விட்டுருங்க. அது ஒரு லைன் பண்ணிக்கோங்க. அந்த 2 இன்ச் எலாஸ்டிக் விட்டது போக இன்னொரு 2 இன்ச் மார்க் பண்ணி நம்ம பேக் பார்ட்டுக்கு, அது வந்து பேக் பார்ட்டுக்கு மட்டும்தான், ஃப்ரண்ட்டுக்கு வராது. பேக் பார்ட்டுக்கு ஒரு பின்னாடி வச்சுக்கோங்க. வெயிஸ்ட் அளவு எப்படி மார்க் பண்ணணும்னா உங்களோட ஹிப் சைஸ் என்னவோ அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அது கூட 2.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோ வேல்யூ வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதவே நம்ம க்ராச்சுக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம். வெயிஸ்ட் என்ன பார்ட் எடுக்கிறோமோ அதவே நம்ம க்ராச் சைஸும் அதவே எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெயிஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு க்ராச் உங்களோட வெயிஸ்ட் ஹிப் சைஸ் என்ன வேல்யூ வருதோ அதவே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு க்ராச் மார்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து 2.5லேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 2.5 தான் மார்க் பண்ணுறேன். இது வந்து 46 சைஸ்க்கான, அதாவது ஹிப் சைஸ் வந்து 46 உள்ள அளவுக்கான பிளாஸோவை தான் இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ க்ராச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எதுனா அதாவது தொடையோட அளவு தான் நம்ம இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். 2.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பேக்குக்கு இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா எடுப்போம். ஸோ வந்து 2.5 இன்ச் கரெக்டாக இருக்கும். இதுக்கு 2.5 வச்சுட்டு பேக்குக்கு 3 கூட வச்சுக்கலாம். பேக்கில் தான் நமக்கு வந்து வந்து ஜாஸ்தியாக வரும். இந்த ஆம்கோல் வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து இந்த வரைக்கும் உள்ள வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு அதுலேருந்து சென்டர் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு 16 வந்துச்சுன்னா அதோட சென்டர் பாயிண்ட் 8.25 அந்த மார்க் பண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்ட்ரைட் பிளாஸோக்கான ஒரு ஃபார்மேட். ஓகேங்களா? இப்போ இந்த 8.25 வந்து ஃபோல்டட் சைட்லேருந்து 8.25 நம்ம வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஃபோல்ட் சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க் பண்ணுங்க 8.25 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த நேர் வந்து நம்ம க்ராச் மார்க் பண்ணிங்கன்னா அந்த க்ராச் மெஷர்மெண்ட் இங்கே மார்க் பண்ணிவிட்டு நமக்கு வந்து லெக் ஷேப் ஸ்கேல் வச்சிட்டோம்னா அது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து அதாவது லெக் ஓப்பன் வந்து 4.5 இன்ச் ரெடி லென்த். ஸோ 1/2 இன்ச் 2 பக்கம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு 5 இன்ச் 9 இன்ச் வரணும். 10 இன்ச் வச்சோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். 5 இன்ச் 2 பக்கம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேண்ட்டுக்கு இந்த லெக் ஷேப்பரை வச்சு இந்த சைடு இப்படி இருக்கவும் இதை வந்து இப்படி திருப்பி வச்சுட்டோமா, இதை வந்து ஆப்போசிட் சைடு இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. ஓகே, இது இந்த சைடு இப்படியும் இது எந்த சைடு வச்சிங்களோ அதுக்கு ஆப்போசிட் இப்படி வச்சு கேவ் பண்ணி எடுத்துக்கங்க. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு அவ்வளோதான். இப்போ பேக்குக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு காமிக்கிறேன். பேக்குக்கு சைடு கீழே வந்து 1.5 இன்ச்சும் இந்த சைடு 2.5 இன்ச்சும் எடுத்துக்கோங்க. ஓகே, மேலே 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இல்லைங்களா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக்குக்கு மட்டும்தான். க்ராச்சை மட்டும் 2 இன்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டட் சைடு வந்து அந்த 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடாது. அது அப்படியே ஸ்லாண்டிங்காக ஜாயின் பண்ணிடுங்க. புரிஞ்சுதுங்களா? சைடும் 2 இன்ச், மேலே 2 இன்ச், சைடு 2 இன்ச், கீழே லெக் ஓப்பனுக்கு 1.5 இன்ச் வச்சு இதே மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம கர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லாண்டிங்காக இந்த நேர் மார்க் பண்ணிவிட்டு சைடில் இந்த ஆம்கோல் மாதிரி கர்வ் பண்ணுற மாதிரி இந்த சைடும் லைட் நம்ம கர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. கர்வ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேக் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். பேக்கு வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பீஸ் வந்து பேக்குக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம ஃப்ரண்ட் லைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட் பேண்ட்டை வந்து ரொம்ப ஈஸிங்க. இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கும் போது நம்ம உட்காந்து எழுந்திரிக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பேண்ட். நிறைய பேர் அந்த வைக்காமல் வைக்கும் போது நம்மளுக்கு உட்காந்து எழுந்திரிக்கும் போது நார்மலாக நிற்கும் போது நமக்கு வந்து பேண்ட்டு கீழே வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து சைடு வந்து எக்ஸஸ் அந்த பேக்கில் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் தனியாக செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து 1.5 இன்ச்சும் மேலே இது எக்ஸஸ் கட் பண்ணி இப்போது நல்ல பக்கம் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு நல்ல பக்கத்துக்குள்ளே போட்டு இந்த க்ராஸ் சைடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு நம்ம சென்டர் லைன் பண்ணோம் இல்லைங்களா, இங்கே பார்த்தீங்களா சென்டர் லைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இங்கே டாட்டாக தெரியுது. அந்த நேர் வந்து
அதாவது பெல்ட்டோடு சேர்த்து ஒரு 6 இன்ச் ஹைட்டுக்கு காயின்ச்சுக்கு ஒரு டாட் வரைஞ்சிருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த பக்கம் சைடு ஒரு காயின்ச், இந்த சைடு ஒரு காயின்ச் வச்சு இந்த டாட் வந்து இப்படி பிடிச்சி எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வியர் பண்ணுறதுக்கு வந்து தெரியும். டாட் பிடிச்சோம்னா இதுதான் ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக நம்ம டாட் பிடிக்கிறோம். அதோட லுக்குமே நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் கூட வச்சுப்போம். ஸோ ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிராஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் வந்து பேக்கெட் வச்சுருக்காங்க. இந்த பேக்கெட் ஸ்டிச் பண்ணுற ஆல்ரெடி வீடியோ வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேண்ட்லேயுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் அப்லோட் பண்ணல. வீடியோ ரொம்ப பெருசாக வரும் இல்லைங்களா, அதனால் நான் இதில் அப்லோட் பண்ணல. பேக் வந்து நடுவில் கிராச் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஃப்ரண்ட் வந்து கிராச் நடுவில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுக்கங்க. இது நல்ல பக்கம் உள்ள இருக்க மாதிரி போட்டுக்கங்க. நம்ம வந்து டாட் பிடிக்கணும். நான் பிடிச்சிக்குவேன், சைடு அடிச்சுட்டு பிடிச்சிக்குவேன். இப்போ பேக்கெட் இருக்குது. நான் பேக்கெட் வைக்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்துக்குங்க. இதை போட்டுட்டு இது அப்படியே சைடில் கரெக்டாக வச்சு சைடில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே இந்த ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இப்படியே இங்கேருந்து கொண்டு வந்து அப்படியே கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுங்க. இதே மாதிரி 2 சைடுமே சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கால்லேருந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழேருந்து கொண்டு போய்க்குங்க. இங்கே லெக் ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து. ஓகே, இங்கேருந்து அப்படியே கொண்டு போய் சைடில் அப்படியே சைடு அப்படி ஃபுல்லாக இந்த சைடு ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டு வந்து பேக் வந்து பெருசாக தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி எடுக்கும் போது உங்களுக்கு ஃப்ரண்ட் அதிகமாக தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கரெக்டாக இந்த சைடை மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கங்க. நடுவில் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓகே, ஃப்ரண்ட் இவ்வளோ தான் வரும். இது நடுவில் வந்து கொஞ்சம் லூஸ் வரும். ஓகே, அதை விட்டுட்டு நம்ம எப்பவும் போல் சைடு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் டாட் ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் டாட் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட்டுக்கு சைட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. ஓகே, 2 இன்ச் விட்ருக்கு இல்லைங்களா, அந்த 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து சுற்றியும் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த 2 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணி சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். எடுத்ததுமே நம்ம சின்ன ஃபோல்ட் பண்ணி இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா ஒரு ஷேப் வந்து போக போக கரெக்டாக வராது. ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட் பண்ண அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. இன்னொரு ஃபோல்ட். ஓகே, 2 இன்ச்சு சுற்றி மார்க் பண்ணிட்டிங்கன்னா அது கரெக்டாக ஈக்குவலாக வரும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்களா, நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணும்போது அந்த லுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. கொஞ்சம் கேப் விட்டுருங்க எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ கீழே லெக் ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த நேரம் 2 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, 1 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட்டும் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 இன்ச்சுக்கு எல்லாமே மார்க் பண்ணி பண்ணும்போது ஒரு வேலை ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்களுக்கு நீட் லுக் வரும். 1 இன்ச் ஒரு ஃபோல்ட், அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட். ஓகே, உள்ளே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கங்க. இதே மாதிரி இன்னொரு லெக்கையும் நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போது இந்த மோர் இருக்கு இல்லைங்களா, அதாவது லெக் ஓப்பன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கங்க. எனக்கு 9 இன்ச் வரணும். ஸோ 9 இன்ச் எங்கே வருதுன்னு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்டிச்சு வந்து அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. அப்படியே ஸ்டிச் கொண்டு வரும்போது 2 கிராச்சும் ஃப்ரண்ட் கிராச் பேக் கிராச் ரெண்டுமே ஈக்குவலாக, அதாவது மேட்சாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் கரெக்டாக தான் வரும். இங்கே பார்த்தீங்களா, 2 கிராச் கரெக்டாக இருக்குது. இந்த லெக்கில் ஒரு லெக்கில் ஆரம்பித்து இன்னொரு லெக்கில் நம்ம முடிக்கிறோம். ஓகே, இப்போ முடிச்சிடோம்னா மேக்ஸிமம் ஒர்க் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட் பேண்ட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ எலாஸ்டிக் வந்து உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதுலேருந்து ஒரு -3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் இப்போ நான் 38னா 35 மார்க் பண்ணிக்கோங்க. 35 இன்ச் எலாஸ்டிக் வேணும். அதை எடுத்து அந்த கேப் விட்டோம் இல்லைங்களா, அந்த வழியை உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு சைடில் கொண்டு போய் இன்னொரு சைடில் கொண்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த கேப்பில் ஒரு சைடு இப்படி இன்சர்ட் பண்ணி இதை அப்படியே இந்த சைடு கொண்டு போய் அந்த சைடு எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு இல்லைங்களா. இப்போ இந்த நேரம் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இது ஜஸ்ட்டு உள்ளே மாற்றி விட்டுட்டு இந்த இதை க்ளோஸ் பண்ணி இந்த மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து எலாஸ்டிக் இந்த சுருக்கு இல்லைங்களா, இந்த இது வந்து ஈக்குவலாக எடுத்து விட்டுட்டு இது மேலே மிஷின் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க.